பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 9வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். என்பதாக நமது பாவங்களை மன்னிப்பது குணப்படுத்துவதை விட மிகவும் மதிப்புமிக்கது. Forgiveness of our sins is far more valuable than healing என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். அநேக நேரங்களில் நம்முடைய பாவங்களே நமக்கு பெரிய பிரச்சனை என்பதை உணர்ந்து கொள்ளாமல் இருந்து விடுகிறோம். நம்முடைய பாவங்கள் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு, அற்புதத்திற்கு, சமாதானத்திற்கு தடையாக இருக்கிறது என்பதை தேவஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு திமிர்வாதக்காரனை, அதாவது முடக்குவாதம் அல்லது பக்கவாதம் போன்ற நோயினால் பாதிக்கப்பட்டவனை இயேசுவினிடத்தில் சிலர் கொண்டு வந்தார்கள். இயேசு கொண்டு வந்தவர்களின் விசுவாசத்தை பார்த்து முடக்குவாத நோயினால் பாதிக்கப்பட்டவனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று கூறினார். சுற்றியிருந்தவர்கள் நினைத்திருப்பார்கள், இயேசு முதலாவது அவனுடைய முடக்குவாதத்தை குணப்படுத்துவார் என்பதாக. ஆனால் யாரும் எதிர்பாராமல் இயேசு முதலாவது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று கூறினார். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? இதன் மூலம் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தது என்னவென்றால், உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்றால் வேறொருவரின் விசுவாசம் உங்களுக்கு உதவும். முடக்குவாதக்காரனுக்கு விசுவாசம் இருந்தது என்று வசனம் கூறவில்லை. அவனை அழைத்து வந்த நபர்களின் விசுவாசம்தான் அங்கே இருந்தது. அந்த முடக்குவாதக்காரனை இயேசுவிடம் கொண்டு வந்ததே விசுவாசத்தின் செயல் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இயேசு அவனை குணப்படுத்துவதற்கு முன் இயேசு அவனுடைய பாவங்களை மன்னித்து, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பக்கவாதத்தை விட உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. அது உங்களுடைய பாவம். நீங்கள் ஒருவேளை உடல் ரீதியாக பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பெரிய பிரச்சனை உங்கள் பாவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு முதலில் பக்கவாத நோயாளியை குணப்படுத்தவில்லை. மாறாக அவர் அவனை முதலாவது மன்னித்தார். சுற்றியிருந்த சிலர் இந்த மனிதன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று நினைத்தார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு மனிதன் எப்படி பாவங்களை மன்னிக்க முடியும் என்று நினைத்தார்கள். இயேசு அவர்களின் எண்ணங்களை அறிந்திருந்தார். காரணம், அவருக்கு ஆவிகளை பகுத்தறியும் வரம் இருந்தது. இயேசு அவர்களின் எண்ணங்களை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று கூறினார். ஆகையால் இயேசு நம் நோயை குணப்படுத்துவதை விட நம் பாவங்களை மன்னிப்பது மிகவும் விலை உயர்ந்தது. நம் நோயை குணப்படுத்த அவர் சிலுவையில் மரிக்கவில்லை. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தையை பேசி எல்லாருடைய நோயும் குணப்படுத்த முடியும். பூமியில் பாவத்தை மன்னிக்க தமக்கு அதிகாரம் உள்ளது என்பதை நிரூபிக்க இயேசு இதை சொன்னார். பின்னர் அவர் முடக்குவாதக்காரனிடம், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். முதலாவது பாவத்தை மன்னித்தார், பின்பு அற்புதம் செய்தார். ஆகையால் நமக்கு பிரதானமாக வேண்டியது முதலாவது பாவ மன்னிப்பு, பின்பு அற்புதம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பாவமுடைய பிள்ளைகள் பாவத்தை பலவீனம் என்று கருதிவிடாதபடி பாவத்தை பாவமாக காண கர்த்தர் கற்றுக் கொடுப்பீராக. நீருமுடைய பிள்ளைகளுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து இவர்கள் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுவீராக. இன்றைய தினம் இவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும், கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.